பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. சாம், இனியா எங்க? இது புரியடா, இது உனக்கு சேர வேண்டியதான். என்ன நடந்திருக்கும்? என்னடா அங்க நிச்சயதார்த்தம் போயிட்டு இருக்கு, நீ பாதியில இங்க வந்திருக்க, அதுவும் இனியா கையில போட வேண்டிய ரிங் எடுத்துட்டு வந்திருக்க. எதுக்காக அந்த இனியாக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ண? இனியன் இருக்கிறது வரைக்கும் இனியாவோட பொறுப்பு எல்லாம் இனியன் பார்த்து பார்த்து பண்ணுவாரு. உனக்கே தெரியும், இனியன் மாதிரி ஒரு சூப்பரான கேரக்டர் நம்ம தேடினா கூட கிடைக்காது. மதுக்கு மட்டும்தான் இனியன் கெட்டவராகவே இருந்திருக்காரு. அவர் இந்த உலகத்தை விட்டு போக முன்னமே எனக்கு ஒன்று தோணி இருக்கு சாம். இனியாக்கு சாம கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஒரு தடவை இனியன் கூட பேசி பார்க்கணும் நான் எத்தனையோ தடவை நினைச்சிருக்கேன். ஆனா அவர் தங்கச்சிக்கு நம்ம யோசிக்கிறத விட எப்பவுமே பெஸ்டா தான் யோசிப்பாரு. அதனாலே என் மனசுல இருந்ததை நான் யார்கிட்டையும் சொன்னதில்ல. அப்புறம் இசை பிரச்சனை என்னென்னமோ ஆயிடுச்சு. இப்பவும் சொல்றேன் சாம், உன் வாழ்க்கை இனியா கூட இருந்துச்சுன்னா சந்தோஷமா இருக்கும். அது சரிடா, என்ன ரிங்க கூட மாத்தாம கையில எடுத்துட்டு வந்திருக்க? இனியா எல்லாம் எங்க? உன் மனசாட்சியை தொட்டு சொல்ல அன்பு, இனியா உன் மனசுல இல்ல? இல்ல இல்ல இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேல சத்தியம் பண்ணி சொல்லு, இனியா உன் மனசுல இல்ல? இங்க பாரு சாம், எனக்கு சத்தியம் பண்றதுக்கெல்லாம் தெரியாது. ஆனா என் மனசுல இனியா இல்ல. இல்லாம தான் அவன் ரூம்ல குப்பையில போடுறதுக்காக எடுத்து வச்சிருந்ததெல்லாம் நீ எடுத்து வச்சிருக்கியா? உன் பத்தின ஞாபகமே நீ வரக்கூடாது. நீயே அவ வாழ்க்கையில வேண்டான்னு எல்லாத்தையும் குப்பையில போடுறதுக்கு எடுத்து வச்சிருந்தா. அதெல்லாம் அன்பு நீ கலெக்ட் பண்ணி வச்சிருக்க. இப்போ அவ எதை பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு வந்தாலும் அவ அதை தூக்கி போட்டதான் நீ உன் நெஞ்சில சுமக்க ஆரம்பிச்சிருக்க. சாம், ஏன்டா பைத்தியக்காரன், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னு நான் எவ்வளவு நாள் பெருமையா நினைச்சிருக்கேன். இனியா கிட்ட மறைக்கணும்னு தோணுச்சு, என்கிட்டயே மறைச்சிட்ட பாத்தியா? உன்னையும் கஷ்டப்படுத்தி அவளையும் கஷ்டப்படுத்தி. சாம், என்னதான் நடந்துதாங்க? நான் உன் இனிய கையில ரிங் போடுறத கூட உன்னால பார்க்க முடியல. கிளம்பி வந்துட்டேல்லடா. அன்பு, நீ என் ஃப்ரெண்டுடா. உன் மனசுல இனியா இருக்கான்னு நான் எப்பவோ கண்டுபிடிச்சிட்டேன். அப்பா கிட்ட நானே இனியாவும் இந்த கல்யாணமே ஒரு நாடகம் பேசியிருந்தோம். தேடி ஓடி வந்தேன், அன்னைக்கே புரிஞ்சுட்டேன்டா உன் மனசுல இனியா தான் இருக்கா அப்படின்னு. எப்படி அவ கிழிச்சு குப்பைக்கு போட வச்சிருந்த அந்த பேப்பர் எல்லாம் ஒன்னொன்னா ஒட்டி, ஏண்டா அந்த கேலண்டர்ல வரக்கூடிய நாளை கூட அவ கிழிச்சதெல்லாம் அழகா ஒட்டி இருக்கலாம். சோ அன்பு, இனியா யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கோம், நீ தேடிட்டு இருக்க பொண்ணு யாருன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கோம். சாம், இனியாதான் அந்த கண்ணமானு உனக்கு எப்படா தெரியும்? அதான் 14 வருஷம் காதல் 14 நிமிஷத்துல போயிடுச்சுன்னு சொன்னியே, அந்த 14 நிமிஷமும் உன்னை பத்தி தான் பேசினான். அவதான் அந்த கண்ணம்மா. ஆனா அவளுக்கு அன்பு வேற ஒரு முகமூடி போட்டுதான் இனியாவை நீ காதலிச்சுட்டு இருந்திருக்க. இனியாவை உனக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கண்ணம்மா நான் தான் இத்தனை வருஷம் உன்கிட்ட சொல்லாம இருந்திருக்கான். அவ நினைச்ச மாதிரியே நான் காதலிக்கிறது என் இனியாவை தான். ஆனா சாம், இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ இனியாம சந்தோஷமா இருக்கணும். அடிச்சிருவேன் அன்பு, எனக்கே கோபமா வருது. இனிமே நீ இல்ல மச்சான், நானே நினைச்சா கூட இந்த கல்யாணம் நடக்காது. என்ன அங்க சீன் என்ன முடியல? என்ன நடந்து நீ பாட்டுக்கு ரிங் எடுத்துட்டு வந்திருக்கா? இனியா உனக்காக வெயிட் பண்ணுவாளாம். ஆஹா, என்ன தாண்டா நடந்து? உன் கையில இனியா ரிங் போட்டாளா? சாம், சாம் என்ன பண்றான்? என்னாச்சு? அவ கையில போட வேண்டிய மோதிரத்தை தூக்கி எறிஞ்சிட்டான். ஏண்டா உனக்கு விளையாட்டா போச்சுல? அவ கையில மோதிரத்தை மாட்டுன்னு சொன்னா வீசி எறிஞ்சிட்டேன். உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கா? போ, தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைங்கிறதுனால அடுத்தவங்க மனசு புரிஞ்சுக்காம நடந்துக்கிறேல. நான் எல்லாம் அடுத்தவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு தான் நடக்கிறேன். உங்களாலதான் அடுத்தவங்க மனசை புரிஞ்சுக்கவும் முடியல. இன்னும் சொல்ல போனா உங்களாலதான் இவ்வளவு பிரச்சனையும். என்ன என்னாலயா? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அதான் ஒருத்தி எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டாளே. என்னதான் எனக்கு கோவம் இருந்தாலும், என் மனசுக்குள்ள என்னதான் இருந்தாலும் இனியாவ மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைக்காது. மெயின் ரீசன் அவ கூட இருந்தா நீ சந்தோஷமா இருப்பான் தான். பர்சனலா எனக்கு இருக்க எல்லா விஷயத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். போது நிறுத்துங்கப்பா, நீங்க சம்மதிச்சு கிழிச்ச லட்சணம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே தயவு செஞ்சு நானும் அன்பை ஒண்ணுன்னு நீங்க சொல்லாதுங்க. உங்களுக்குள்ள நான் வரேன் அன்பு வரேன்னு சொல்லாம புரிய வச்சுட்டீங்க. என்ன நடக்குது? எதுக்கு சாம் அரசு எங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கான்? இனியா கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சு தானே எல்லாம் நடக்குது. இப்ப போய் ரிங்க வீசி எறிறான். எனக்கும் அதான் ஒண்ணும் புரியல. ஏமது, ஒருவேளை உங்க சாம் வேற யாரு கூடயாவது கமிட்டடா? இல்ல, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அன்போட தங்கச்சி இசை தான் சாமுக்கு பிடிச்சிருந்து. ஆனா இசைக்கு இப்ப வேற கல்யாணமும் ஆயிடுச்சு. அவன் மனசுல வேற யாரும் இல்ல. ஏன் இப்படி மோதிரத்தை போடாம தூக்கி போட்டுட்டான்? இனியா வர அவன் தூக்கி போட்டதுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லாம அப்படியே நிக்கிறான். சம்பந்தமே இல்லாம மோதிரத்தை தூக்கி போட்டுட்டு இவன் எதுக்கு அரசு கூட சண்டை போட்டுட்டு நிக்கான்? எனக்கும் அதான் ஒன்னும் புரியல. இனியாக்கு சாமுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சதே அன்புதான். அன்பு கூட மண்டபத்துல காணோம். எப்பா, இங்க என்ன நடக்குதுன்னே புரியலப்பா. இப்ப அவ கையில மோதிரத்தை போட்டு விட முடியுமா? முடியாதா? முடியாது. முடியாதா? அந்த பையலுக்கு தான் என் பியாத்திய பிடிக்கல. இவனுக்காவது கல்யாணம் பண்ணி வச்சா சந்தோஷமா இருப்பா
அவளும் என் பேத்தி கூட தான் இருக்காவ. இருந்தாலும் அவ தங்கமான மனசு புரியலனா. செல்லு சாம் மோதிரத்தை தூக்கி போட்டதுக்கு பின்னாடி வேற என்னமோ இருக்கு. இனியா வேற எதுவுமே சொல்லாம நிக்கிறான். முடியாது முடியாது, அதான் ஒரு தடவை முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. இப்ப மட்டும் நீ இனியா கையில மோதிரத்தை போடல, நான் சம்பாதிச்ச சொத்துக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆமாமா, இல்லன்னா மட்டும் நீங்க கோடி கோடி அங்க குமிச்சு வச்சிருக்கதுல நான் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்களா. இல்லனால நீங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு வெறித்தனமா சம்பாதிச்சதெல்லாம் உங்க காலத்துக்கு அப்புறம் ஏதாவது அனாத ஆசிரமத்துக்கு தான் கொடுக்க போறேன். அதனால தாராளமா நான் உங்க பையன் கிடையாதுன்னு அதெல்லாம் இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுத்துருங்க. சாம் போத நிப்பாட்டுங்கப்பா. சாம், நாங்களும் பொறுமையா பார்த்துட்டே நிக்கிறோம். உனக்கு என்னதான் பிரச்சனை? மேடல என் பொண்ணை விட்டுட்டு நீ உங்க அப்பா கூட சண்டை போட்டு நிக்கிற. வா டேய், மோதிரத்தை போட்டுட்டு தான் நீங்க இருந்து இறங்க முடியும். என் உயிரே போனாலும் என் ஃப்ரெண்டோட பொருள் இது, என்னால அது முடியாது. சாம், அப்படி ஒரு எண்ணம் இருந்தனா நீ தூக்கி போட்டுறேன். நீ வாய் முட்டையன் கூட வா. உன்னை நான் இங்க இருந்து போக விட மாட்டேன். என்ன கொலைக்காரன் ஆக்காதுங்க. உங்களுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு உங்க பிசினஸ கவனிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. தேவையில்லாம எங்க 3 பேருக்கு நடுவுல வர நினைச்சீங்க, அப்புறம் உங்களுக்கு வில்லனே நானா தான் இருப்பேன். டேய், புரியும்னு நினைக்கிறேன். வாய் நீயா. என்னப்பா நடக்குதுங்க? உன்னை நாங்க மலை போல நம்பினமே. எங்க இனியாக்கு நீ நல்ல வாழ்க்கையை கொடுப்ப, அவ சந்தோஷமா இருப்பா. அது மட்டும் இல்லாம உன்னைய நினைச்சுதானே எங்க அன்பு இந்த முடிவே எடுத்தான். இப்ப இந்த நிச்சயதார்த்தமே நடக்காதுன்னா என்ன அர்த்தம்ப்பா? எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் தாத்தா. ஏசாம், என் பொண்ணு வாழ்க்கை உனக்கு அவ்வளவு விளையாட்டா இருக்கலாம். ஒரு பொண்ணு மேடையில நிக்க வச்சுட்டு மோதிரத்தையும் தூக்கி போட்டு மாலையும் கலக்கி போட்டு வாழ. அடுத்து இனிமே அவன் வாழ்க்கைய நினைச்சியா? உனக்கு பிடிக்கலன்னா முதல்ல சொல்லிருக்கணும். என்னப்பா சாம், உன் மேல நாங்க எவ்வளவு மரியாதை வச்சிருந்தோம், எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம். எங்க இனியா பொண்ணு, நீங்க 2 பேரும் ஆம்பளைங்க. இருந்ததுக்கு அப்புறம் கூட உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நாங்க எந்த இடத்துலயும் தப்பா பார்த்தது இல்ல. உங்களை நாங்க எவ்வளவு நம்பினோம். இந்த நிச்சயதார்த்தம் கூட உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிருக்க வேண்டியதானே. இவ்வளவு தூரத்துக்கு வந்துதான் எங்க பொண்ணு அசிங்கப்படுத்தணுமா? ஐயோ அங்கிள், மறுபடியும் அசிங்கப்படுத்தினேன்னு சொல்லாதுங்க. ஏன் சாம், அவன் கேக்குறதும் கரெக்ட் தானே. எங்க பிள்ளைங்களை மாத்துட்டா நீயே எங்களுக்கு. தயவு செஞ்சு சாம் என்னமோ தப்பு பண்ணிட்டாங்கிறது மாதிரி சாம குற்றவாளியாக்காதுங்க. நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் மட்டும் தான் காரணம். என்ன வேணாலும் சொல்லுங்க, சாம எதுவும் சொல்லாதுங்க. நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நீதான் காரணம்னா நீயா மோதத்தை தூக்கி போட்ட, நீயா மாலை தூக்கி வீசின, யார் பண்ணதோ அவங்கள்ட்ட தானே கேள்வி கேட்கணும். இவன் ஒருத்தர் டென்ஷன் ஆனா என்ன புதிச்சிருவான். பதில் சொல்லு சாம். அவன் ஃப்ரெண்டே என் பொண்ணுக்கு மாப்பிள்ள ஆக்கலான்னு அவன் தான் முடிவு பண்ணான். இப்பவும் சாம் நீ எங்களுக்கு பையன் மாதிரி தான். அதான் எங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது. அன்னைக்கு இசை பண்ணத பழி வாங்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு நீ பண்ற மாதிரி இருக்கு. போதும் நிப்பாட்டுங்கப்பா. வயசாக உங்களுக்கு கோவம் வரும்போதெல்லாம் தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்டே இருக்கீங்க. நான் தான் சொல்றேன்ல, நடந்த குழப்பத்துக்கெல்லாம் நான் தான் காரணம். நான் தான் சாம் கிட்ட இந்த கல்யாண நாடகத்தை போடுறதுக்கு, இந்த டிராமாக்கு எனக்கு ஒரு ஆள் தேவைப்படுதுன்னு நான் தான் சாம் கிட்ட கேட்டேன். என்ன டிராமாக்கா? என்ன நீயா 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸுக்கு பதினால மாறி மாறி பழிய தூக்கி போட்டுட்டு இருக்கீங்களா? சாம் மேல நான் கோவப்படுறேன்னா அதுக்கு சாம் வேற நான் நினைக்கல. இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு இந்த நிச்சயதார்த்தம் பிடிக்கல, ஒன்னு பிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? ஆமா அங்கிள், இந்த கல்யாண ஏற்பாடையே உங்க தங்கச்சி பையனோட தானே. இந்த கூட்டத்துல ஆளையே காணும். அவனை யாராவது தேடினீங்களா? இப்ப அவன் என்னதுக்கு இழுக்க? ஏதாவது வேலையா அந்த பக்கம் இந்த பக்கம் போயிருப்பான். சாப்பாடுல இருந்து எல்லாத்தையும் அவன் தானே பாத்துக்கிட்டு இருக்கான். ஓ, நிறைய வேலை இருக்கிறதுனால அதனால யாரையாவது பார்க்க போயிருப்பான்னு சொல்ல வரீங்களா செல்லு? அவன்கிட்ட கேள்வி கேட்கதான் போறான். இசைக்கு அப்புறம் உன் ஃப்ரெண்டு மனசுல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானே. பெரியவங்க எங்களுக்கு இது எவ்வளவு பெரிய கெட்ட பேருன்னு தெரியுமா? நீங்க கார்ல போவீங்க வருவீங்க, 4 பேர் சந்திப்பீங்களா, ஆனா எங்கள்கிட்ட கேட்பாவன் உன் பொண்ணு கல்யாணம் நின்னு போச்சான், என்ன பதில் சொல்லுவோம்? சாம், அவன் கோவம் வரும்போது இப்படிதான் பண்ணுவான். நீ சொல்லு, எதுக்காக எங்க இனியாவை உனக்கு பிடிக்கலன்னா முதல்ல சொல்லிருக்கலாம்ல. தாத்தா, இந்த கதையோட ரியல் ஹீரோ உங்க பேரன் அன்புதான். அவன் இங்க இல்லாததுக்கும் இனிய கையில நான் ரிங் மாட்டாததுக்கும் சம்பந்தம் இருக்கு. அவனுக்கும் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு என்ன சம்பந்தம்? அவன் தான் உன் கூட முடிச்சு போட்டிருக்கானே. என் கூட முடிச்சு போடுறதுக்கு முன்னமே உங்க பேரன் அன்புக்கு இனியாவை பிடிச்சிருக்கு. அன்புக்கு இனியாவை பிடிச்சிருக்கான்? இல்லையே சாம், பிடிச்சிருந்தா அவனா இதுக்கு உனக்கு விட்டு கொடுக்க போறான். என்ன சாம், அன்புக்கு இனியாவை பிடிச்சிருக்குன்னா மாப்பிள்ள கேட்கறதுலயும் அர்த்தம் இருக்கலாம். பிடிச்சிருந்தனா எதுக்கு அன்பு இனியாவை உனக்கு விட்டு கொடுக்க நினைக்கணும்? சாம் சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல தாத்தா. உங்க பேரனுக்கு என்ன பிடிக்கல, அதனாலதான் சாம்க்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவன் நினைச்சான். அவன் குழப்பினது பார்த்து அதுன்னு புதுசா நீ வேறையா? தாத்தா, இந்த குடும்பத்துல நான் எந்த விஷயத்தையும் மறைச்சது கிடையாது. அதுலயும் என் அம்மா கிட்ட கூட எதையாவது மறைப்பனே தவிர தமிழ் அத்தை கிட்ட நான் எதையுமே மறைச்சதில்ல. முதல்ல நான் உன்னை மறைச்சேனா அது அவங்க பையன் என் மனசுல வந்ததுதான். என்ன சொல்றா இவா? என்னென்னமோ பேசா. நான் எந்த கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அன்பு என் மனசுல வந்தான்னு எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப வருஷமா என் காதலை என் மனசுல சுமந்துட்டேனா. இனியா, எங்களுக்கெல்லாம் நெஞ்சே வடிச்சிடும் போல இருக்கு. நீ என்னடானா உனக்கு அன்பு பிடிக்குங்கிறான், அவன் என்னடானா அன்புக்கு ஒண்ணு பிடிக்குங்கிறான். சாம் உன் வாழ்க்கையில விளையாடிட்டான்னு நாங்க பேசிட்டு இருந்தான்.
நீங்க மாறி மாறி சாம் வாழ்க்கையில விளையாடிட்டு இருந்திருக்கீங்க போல. இல்ல அங்கிள், இனியா அன்பு இவங்க 2 பேராலையும் யார் மனசையும் கஷ்டப்படுத்த முடியாது. கூட இருக்கவங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. தெளிவா சொல்லுப்பா. தாத்தா சின்ன வயசுல இருந்தே அன்பும் இனியாவும் தான் ஒண்ணா இருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால இருந்தே இனியா அன்பை தான் காதலிச்சிட்டு இருக்கா. என்ன சாம் இதெல்லாம் எங்க பொண்ணுகிட்ட நாங்க பார்த்ததே இல்ல. எனக்கே ரீசெண்டா தான் அங்கிள் தெரியும். இதெல்லாம் அன்புக்கு தெரிஞ்சு இது சரிப்பட்டு வராதுன்னா என் வாழ்க்கையே நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நானும் இனியாவும் ஒண்ணு சேர்ந்தா நல்லா இருக்கணும் அவனா ஒரு முடிவெடுத்தான். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்ருதி கல்யாண பிரச்சனையில அன்பு கண்ணமான ஒரு பொண்ணா விரும்புறதா சொல்லியிருந்தான். ஆமா, அந்த வீடியோவை கூட காட்டும்போது கண்ணமான ஒரு பொண்ணை நினைச்சிட்டு தானே இனியா ரூமுக்கு போயிருந்தான். அந்த கண்ணம்மா வேற யாரும் இல்ல, உங்க இனியா தான். என்னதான் நடக்குதுங்க? அவன் கண்ணை பார்த்து ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குங்கிறான். நீ என்னடானா அந்த கண்ணமாங்கிற பொண்ணே இனியாதாங்கிற. ஆமா அங்கிள், வேற யாரோ ஒரு பொண்ணுன்னு நினைச்சிட்டு அவனை இனியாவை தான் விரும்பியிருக்கான். இனியா மனசுலயே அன்பு தான் இருக்கான். அவன் தேடுற பொண்ணு இனியா தானு அவனுக்கு நேத்து ராத்திரி தான் தெரிஞ்சிருக்கு. உங்க பேரன் மனசுல உங்க பேத்தி தான் இருக்கான், உங்க பேத்தி மனசுல உங்க பேரன் தான் இருக்கான். அவன் மனசுல யார் இருக்கான்னு அவன் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னமே அவசரப்பட்டுட்டான். ஒருவேளை என் கூட நிச்சயதார்த்தம்னு ஒண்ணு நடக்க இருந்ததுன்னா அவன் மனசுல இருக்கிறது வெளியே வருங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு நாங்க நடிக்க வேண்டியதா இருந்து. ரொம்ப தப்பு சாம். அவளை விடு. இதனால 2வது முறையும் உனக்கு கெட்ட பேரு. என் ஃப்ரெண்டுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேனே அங்கிள். ஏன் இனியா, உன் அண்ணனை விடா பொம்பளை பிள்ளை ஓமாலதான் நான் அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருந்திருக்கேன். வயசான காலத்துல என் பொண்ணுதான் என்னையும் பிரியாவே நல்லா பாத்துக்க போறான்னு பல இடத்துல நான் சொல்லியிருக்கேன். அப்படி நினைச்ச அப்ப நான் தலை குனி வச்சுட்டெல்லாம். இல்லப்பா, இவ்வளவு தூரத்துக்கு இது வரான்னு நான் நினைக்கல. இப்பதான் நான் சொல்றேன், என் மனசுல எதுவுமே இல்ல. இப்போ என் மனசுல யாருமே இல்ல. சாம்க்கு விருப்பம்னா தாராளமா இந்த நிச்சயதார்த்தம் நடக்கட்டும். நீங்க நினைக்கலாம் தாத்தா, இவ்வளவு நேரம் எனக்கு பல வருஷமா அன்பு பிடிச்சிருந்துன்னு சொன்னா திடீர்னு எதுவுமே இல்லைன்னு சொல்றாளே அப்படின்னு. நான் ஒண்ணு புரிஞ்சுட்டேன் தாத்தா. எவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்திருந்தாலும், நமக்கு எவ்வளவுதான் வசதி வாய்ப்பு இருந்தாலும், எவ்வளவு நல்ல குணம் இருந்தாலும், நம்ம ஆசைப்படுறவங்க அதுக்கு தகுதியானவங்களா, நம்ம அன்புக்கு தகுதியானவங்களான்னு யோசிக்கணும். அதுக்கு தகுதியே இல்லாதவங்க கூட எல்லாம் இருக்கக்கூடாது. என் காதலுக்கு உங்க பேரன் தகுதி இல்ல, என்னோட அன்புக்கு உங்க பேரன் தகுதி இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அன்புன்னு ஒரு கேரக்டர் என் வாழ்க்கையில இல்ல. அதனால சாம் விருப்பம் தான். இது வரைக்கும் அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். இப்ப அன்பை பிடிக்கலங்கிறான். பிடிச்சிருந்துப்பா, நீங்க தான் எனக்கு தன்னம்பிக்கை தைரியம் எல்லாம் அதிகமா சொல்லி கொடுத்து வளர்த்தது. ஏதாவது கோவத்துல கோவமா பேசிட்டானா இனியா நீ இவ்வளவு அவன் மேல விருப்பம் காமிக்கிற? மாமா, உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? தெரிஞ்சே யாராவது நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து 10 அடி ஒதுங்கியே நடக்கணும் நீங்க எனக்கு எத்தனையோ இடத்துல சொல்லி கொடுத்துருக்கீங்க. இது சாக்கடைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் மறுபடியும் அதுல கள்ளத்துக்கு அடிக்காம அது சாக்கடை தான், நீ அந்த பக்கம் ஓரமா இரு, நான் ஓரமாவே இருந்துக்கிறேன். இந்த மாதிரி தான் சாக்கடை குணம் இருக்கவங்க கிட்ட நம்ம நடந்துக்கணும்னு எத்தனையோ இடத்துல நீங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க மாமா. இதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரீங்களா? இல்லம்மா. அவ்வளோதான் மாமா. என் மனசுல உங்க பையன் வந்ததும் உண்மைதான். இப்போ என் மனசுல யாருமே இல்ல. நான் என் குடும்பத்தோட பொண்ணு, அவ்வளோதான். தெரியாம ஒருத்தவங்க ஒரு தடவை கஷ்டப்படுத்துவாங்க, நம்ம மன்னிச்சிடலாம். சரி ஓகே, ஏதோ ஒரு கோவத்துல பண்ணிட்டாங்க, சரி ஓகே தெரியாம பண்ணிட்டாங்கன்னு ஒரு தடவை மன்னிச்சிடலாம். ஆனா மறுபடியும் மறுபடியும் தெரிஞ்சே காயப்படுத்துறதுக்கும் தெரிஞ்சே துரோகம் பண்றதுக்கும் இங்க யாரும் தியாகிங்க கிடையாது. அவங்க அதை புரிஞ்சு நடந்துக்கணும். உங்க பையனுக்கு புரியல மாமா. இப்ப அவன் மனசுல அன்பு இல்லைங்கிறான். நீ என்னப்பா சொல்ற? என் ஃப்ரெண்டு மனசுல இனியா தான் இருக்கா. அப்படி சொல்லி காதலை கேவலப்படுத்தாத சாம். உங்க 3 பேரோட பிரச்சனைக்கு பெரியவங்க இத்தனை பேர் பலி கேடலாம். சாரி அங்கிள், தப்பு தான். ஏன்பு எங்க எல்லாரையும் கூட விடு. இனியாக்கு சாம் இல்லைனாலும் அன்பு இல்லைனாலும் கண்டிப்பா நல்ல வாழ்க்கையை எங்களால அமைச்சு கொடுக்க முடியும். ஆனா இதே இடத்துல நீ ஏற்கனவே நின்னவன், உனக்கு தெரிய வேண்டாமா உங்க அம்மா அப்பா எவ்வளவு வருத்தப்படுவாங்க, இதனால அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு நீ முன்னமே புரிஞ்சிருக்கணும்ல. அம்மா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம் கண்ணா. உன் மனசுக்கு எது தோணுதோ அதை பண்ணு. என்னமோ பையன் நிச்சயதார்த்தத்தையே நிப்பாட்டிட்டு நிக்கிறான். நீ என்னடானா? என்கிட்ட முன்னமே வந்து நடந்தது நடக்க போறது எல்லாம் சாம் சொல்லிட்டான். இனியாக்கு அன்பு பார்த்து வச்சிருந்த இந்த கல்யாணம் மட்டும் ஒழுங்கா நடக்கலைனா நான் உயிரே விட்டுருவேன். நான் தான் அன்பு கிட்ட போய் சொல்லிட்டு வந்தேன். அன்னைக்கு நைட்டே அன்பு சாம பாக்குறதுக்காக எங்க வீட்டுக்கு வந்திருந்தான். அவன்கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் சாம் என்கிட்ட இனியா மனசுல அன்பு தான் இருக்கான், இந்த கல்யாணமே ஒரு நாடகம் தாமா, அதனால நீங்க இதெல்லாம் கற்பனை பண்ணாதுங்கன்னு அன்னைக்கு என் பிள்ளை என்கிட்ட சொல்லிட்டான். கடைசி நேரத்துல ஆண்டி மனசு கஷ்டப்படும், நம்ம முதல்ல ஆண்டி கிட்ட இதை சொல்லிடுவானு இனியாவும் என்னை தேடி வீட்டுக்கு வந்திருக்கான். எப்படி நீங்க உங்க வீட்டு பிள்ளை தனி என் வீட்டு பிள்ளை தனின்னு பாக்குறது இல்லையோ, அதே மாதிரி நானும் என் சாம் வரேன், உங்க இனியா வரேன், உங்க இசை வரேன், உங்க அன்பு வரேன், உங்க ஆகாஷ் வரேன், உங்க அருண் வரேன். நான் எந்த இடத்துலயும் பார்த்ததில்ல. என்ன ஒண்ணு, உங்க இசை தான் எங்க தலையில இடிய தூக்கி போட்டு போயிட்டாலே தவிர அவ பண்ண துரோகத்துக்காக எல்லாம் மத்த பிள்ளைங்க மேல நாங்க கோபமா இருந்ததில்ல. இனியா ஆசைப்பட்டதா இருக்கட்டும், அன்பு ஆசைப்பட்டதா இருக்கட்டும், அது நடந்தாதான் அது அர்த்தமா இருக்கும் நானும் விரும்புறேன். என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. தயவு செஞ்சு தாத்தா, என் மனசுல உங்க பேரன் தான் இருக்கான். அப்படி தப்பு கணக்கு போட்டு உங்க பேரனுக்கு என்ன முடிச்சு வைக்கலான்னு மட்டும் பாத்துறாதுங்க. என்னோட கல்யாண பேச்சு இனிமே கொஞ்சம் வருஷத்துக்கு எடுக்காதுங்க. என் மனசுல உங்க பேரன் வந்ததும் உண்மைதான் தாத்தா, அது அடியோட நான் அழிச்சதான் உண்மைதான். காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் இனியா.
உன் மனசுல அன்பு இல்லைன்னு நீ சொல்லலாம், ஆனா அன்பு மனசுல நீ தான் இருக்கான்னு எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எப்போ உன் கையில சாம் மாத்திரம் போடுறத அவனால பார்க்க முடியாம இந்த கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியே போனானோ அப்பவே அவன் மனசுல நீ தான் இருக்கான்னு எங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. நான் நம்புறேன் தாத்தா. உங்களுக்கு நானும் பேத்தி தான், அவனும் பேரன் தான். உங்க பேரனோட சந்தோஷத்துக்காக என் வாழ்க்கையை சாக்கடைக்குள்ள தூக்கி போட்டுற மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். என்ன இவ்வளவு நாளும் ஃப்ரெண்டுனாவது வச்சிருந்தேன், இனிமே ஃப்ரெண்டு கூட கிடையாது. உங்க எல்லாருக்கும் நான் ஏன் இதை இப்பவே சொல்றேன்னா, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்கிட்ட இந்த டாபிக் பத்தி யாரும் பேசுறதுக்கு வரக்கூடாது. இனியாவது நான் சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்கிறேன் தாத்தா. முடிஞ்சு போன விஷயத்த எதுக்கு உங்ககிட்ட சொன்னேன்னு நீங்க நினைக்கலாம். சாம் ஏமாத்தின மாதிரி நீங்க எல்லாரும் நினைச்சீங்கல்ல. சாம நீங்க யாரும் சந்தேகப்படக்கூடாது, சாம நீங்க யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் இப்ப உங்ககிட்ட சொன்னனே தவிர மறுபடியும் இந்த உறவுக்கு முடிச்சு போடுறதுக்காக நான் சொல்லல. புரியுதா மாடி? உன் மனசை ஏதோ வார்த்தையாலே காயப்படுத்தி இருக்கான்னு இந்த கிழவனுக்கு புரியுது. இத பத்தி எல்லாம் நாங்க யாரும் வீட்டுல பேச மாட்டோம். நீ சந்தோஷமா இருக்கலாம். தேங்க்ஸ் தாத்தா. இவ்ளோ நடந்துச்சா சாம்? வீட்ல எல்லாருக்கும் எங்களை பத்தி தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிச்சு அன்பு. என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குங்கிறதுக்காக நீ இனியாவே விட்டு கொடுக்க நினைச்ச பாத்தியா? எப்படிடா உன் கண்ணை குத்திட்டு நீ மனசுல சுமந்துட்டு இருக்க பொண்ணு கூட என்னால எப்படி அன்பு முடியும்னு நினைச்சேன்? பைத்தியக்காரன். உன் தங்கச்சிக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இனிமே என் வீட்டு பக்கம் வராதடா, நான் என்ன துரத்துவேன்னு நினைச்சேன். என் தங்கச்சிக்கு ஒன்ன பிடிச்சிருக்கான். என் மனசுக்குள்ள ஒரு ஓரமா என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு என் தங்கச்சிக்கு ஒன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு அதுக்கும் சம்மதிச்சேன். இப்ப என் அம்மா அழுதாங்க என் வாழ்க்கைய நினைச்சு. இத்தனை வருஷமா அந்த கண்ணமாங்கிற பொண்ணுக்காக எவ்வளவு காத்துட்டு இருந்தேன். அவ கிடைச்சதுக்கு அப்புறம் கூட அவளே எனக்காக விட்டு கொடுக்க நினைச்சிட்டேலடா. சாம், உன் கம்பெனில நீ எம்டி, உன்னோட அத்தை பொண்ணு சிஇஓ. ஆனா எம்டிக்கான எல்லா ரைட்ஸையும், எம்டி முடிவெடுக்கிற எல்லா முடிவையும் நானே எடுக்கிற மாதிரி தான் நீ என்ன நடத்திட்டு இருக்கேன். இனியாக்கும் ஒரு படி மேலேயே என்ன அந்த கம்பெனில வச்சிருக்கேன். உன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நான் துரோகம் பண்ணுவேனடா? உன்னை அழிச்சிட்டு நான் அந்த இடத்துல உட்காரனேன்னு என்னைக்குமே நினைக்க மாட்டேன் அன்பு. சும்மா பேரளவுல நாங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிறவங்க வேணாம், காலி பண்ணிட்டு அவங்க இடத்துல உட்காரணும்னு ஆசைப்படலாம். ஆனா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இல்ல அன்பு. ஓ இனியா உனக்கு தான். சாம், நீங்க 2 பேரும் சேர்றது உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்கே அதுதான் நல்லது. புரியல? அன்பு ஆர்த்தியா இருக்கலாம், மதுவா இருக்கலாம், அவங்க எல்லாம் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவங்க, மருமகளுங்க. ஆனா உனக்கு வரப்போற ஒய்ஃப் அப்படி கிடையாது. ஏன்னா நீ தாத்தாவோட பொண்ணோட பையன். அதனால உனக்கு வெளியில இருந்து ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா ஆர்த்திக்கும் உன் ஒய்ஃபுக்கும் மனக்கசப்பு வரலாம். யாருக்கு வேணாலும் வந்து இந்த குடும்பம் உடையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுவே நீ இனியாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, உன் குடும்பத்துக்கு கூட அதுதான்டா நல்லது. ஆனா அவ என்ன ஏத்துக்க மாட்டாடா. அவளை நான் நிறைய காயப்படுத்தி இருக்கேன். என் நேத்திக்கு கூட அவ மனசை நான் எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன்டா. தெரியும் அன்பு. இப்போ நீ இனியாவை பார்த்துட்டு தான் அதை சொன்ன. இனியா இல்லாத நேரம் அவளை பத்தி சொல்லலடா. அவளை பத்தி தப்பா சொன்னதே ஒரு துரோகம் தானடா. அன்பு, துரோகம்னா என்ன தெரியுமா? நீ இருக்கும் போது உன்னை பத்தி பேசுறது கிடையாது, நீ இல்லாத போது உன்னை பத்தி பேசுறாங்க பத்தியா? அதுவும் உன் கூடவே இருந்துட்டு பேசுவாங்க, ஃப்ரெண்டா இருந்துட்டு பேசுவாங்க. அதுதான் துரோகம். இனியா இங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ இனியாவை பத்தி பேசின. இனியா இல்லாத நேரம் இனியாவை பத்தி நீ வேற யாருக்கிட்டையும் இல்ல இனியாவை பத்தி நீ தப்பாவோ நினைக்கல. அவளுக்கும் அது தெரியும். அதே நேரத்துல அவளால நீ பேசினதை தாங்கிக்கவும் முடியாது. அவ உடஞ்சிட்டா நீ பேசினதுல. நான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இல்லடா. சனிக்கிழமைக்குள்ள உன் காதலை என்கிட்ட சொல்லலைன்னா அப்புறம் நீ எனக்கு ஃப்ரெண்டா கிடையாது, நமக்குள்ள எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தான். அந்த சனிக்கிழமை வரைக்கும் அவளை கடுப்பேத்தி அவளை இம்சை பண்ணி அதுக்கப்புறம் நேத்தைக்கு என் காதலை அவகிட்ட சொல்லணும்னு நினைச்சேன்டா. எல்லாமே எப்படி எப்படியோ போயிடுச்சு. இப்போ அன்பு, நான் உண்மையை சொல்லணும்னா உன் மனசுல இனியாதான் இருக்கா. அவ தூக்கி போடணும்னு நினைச்சதான் நீ இப்ப சுமந்துட்டு இருக்க. அதான் அவ ரூம்ல இருந்த அந்த குப்பையெல்லாம் நீ அள்ளிட்டு வந்து நீ பத்திரப்படுத்திட்டு இருக்க. சோ நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இனிய மனசை மாத்துறது ரொம்ப ஈஸி இல்ல, தெரியும் சார். ஆனா உன்னால நிச்சயம் முடியும். அவ ஒன்னு வேண்டான்னு முடிவெடுத்துட்டா மறுபடியும் அவ மனசை மாத்துறது முடியாத காரியம் சாம். அவளுக்கு நம்பிக்கை துரோகமா இருந்தாலும் சரி, அவ மனசை கஷ்டப்படுத்துறவங்களையும் அவளால கஷ்டப்படுத்தலாம் தெரியாது. ஆனா அதுக்கு பதிலா பெருசா ஒண்ணு பண்ணுவா. அவங்களுக்கும் அவளுக்கு எந்த சம்மந்தமே இல்லாத மாதிரி டோட்டலா விலக்கிடுவா. அப்படிப்பட்ட பொண்ணுகிட்ட எப்படி மறுபடியும் என்னால நிரூபிக்க முடியும்னு தெரியலையே சாம். பேசும்போது மட்டும் நல்ல வாய் வீட்டு வாசல் வரைக்கும் போயிட்டு வர்றது மாதிரி பேசணும். அப்போ அந்த அளவுக்கு கஷ்டமா படணும். ஆனா இதே மாதிரி சோகமா முன்ன போய் நின்னு வச்சுக்கோ, கத்தியால குத்தினாலும் குத்திடுவான். விளையாடுறியா மச்சான்? உன்னால முடியாததுன்னு எதுவுமே இல்ல. அதுவும் ஓ அளவுக்கு இனியாவை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. நாளைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா? இருக்குடா. எங்க இந்த வருஷம் நாங்க பிறந்ததுல இருந்து முதலாம் எங்களுக்கு அழுகையை மட்டும் கொடுக்குற வருஷமா போயிருமோன்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். அப்புறம் என்ன, நாளையில இருந்து ஒரு கலக்கு கலக்கிற மாட்டியா? கண்டிப்பா அவ மனசை மாத்துவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் இன்னொன்னு, நான் இசைதான் எனக்கு எல்லாமே, இனிமே எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நான் இப்பவும் இசைய நினைச்சிட்டு என் வாழ்க்கையை இழந்துட்டு இருக்குது. அது பெரிய தப்புன்னு நானுமே உணர்ந்துட்டேன்டா.
என் வாழ்க்கை எப்படி ஆனதுக்கு காரணம் இசைதானு அவளும் ஒரு இடத்துல கில்ட்டியா ஃபீல் பண்ணுவா பாத்தியா. ஏன்னா அவளே என்கிட்ட சொல்லியிருக்கா நீ வர கல்யாணம் பண்ணு அப்படின்னு. கல்யாணம் ஆன ஒரு பொண்ணோட ஞாபகத்துல இருக்குது அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு பண்ற துரோகம் தானே. அதனால நானே என் மனசுல இருந்ததெல்லாம் மூட்டை முடிச்சு கட்டி தூக்கி போட்டுட்டேன். சோ என் ஃபியூச்சர் எப்படி இருக்கானெல்லாம் நீ யோசிக்காத. கண்டிப்பா நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன். நிஜமாவா சாம்? நிஜமா தாண்டா. என் வாழ்க்கைய நினைச்சு நீ எவ்வளவு ஃபீல் பண்ணியிருந்தியன்னா இனியாவே எனக்கு விட்டு கொடுக்க நினைச்சிருப்பேன். என் அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்ன யோசிச்சு. இனிமே உன் தங்கச்சி பத்தி நான் நினைக்கவே மாட்டேன். நினைக்க மாட்டேன் என்ன, அந்த ஞாபகங்களை கூட நான் தூக்கி போட்டுட்டேன். கண்டிப்பா வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் அதுதானே சந்தோஷம். நான் ரூம்ல அடைஞ்சு கடந்து எதையாவது யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது என் அம்மா அப்பாவுக்கும் கஷ்டத்தை கொடுக்குது. எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்குது என்னை சுத்தி இருக்கவங்களை எல்லாம் எவ்வளவு பாதிக்குது நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சாம். இதை நான் இப்ப எதுக்கு சொல்றேன்னா என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சு. இனிமே சாம்க்கு ஃபியூச்சர்ல அப்படி இப்படின்னு எல்லாம் யோசிச்சு சோக கீதம் வாசிக்காத. ஏற்கனவே இத்தனை எபிசோட் சோக கீதம் வாசிச்சிட்டோம். அப்புறம் இனியா கூட பேசும்போது அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டு எல்லாம் தயவு செஞ்சு பேசாத. அதெல்லாம் செட்டே ஆகாது. என்ன நான் அழுகிறது அவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்ல வரியா? இல்ல மச்சான், இனியா வந்தா உன் முன்ன அழுது அழுது பேசிட்டு நின்னது உன் மனசு கரைஞ்சா என்ன? காதல்ல பிடிக்காதவங்க கிட்ட எல்லாம் அழுது ஃபீல் பண்ணி எல்லாம் பேசினா செட்டே ஆகாது அப்படிங்கிறேன். ஆமாண்டா, அது மட்டும் இல்லாம நீ சோக கீதம் வாசிக்கிறதெல்லாம் பாக்குற மனநிலையில இனிமே மக்களே இருக்க மாட்டாங்க. கலக்கிடுவோம். அப்புறம் மச்சான், நாளைக்கு ட்ரீட் முக்கியம் மறந்துடாத. நேத்துக்கு தான் என் காதல் அவகிட்ட தெரியப்படுத்தானு நினைச்சேன். ஆனா எங்க 2 பேருக்குமே ஜனவரி 26 ரொம்ப முக்கியமான நாள். அப்புறம் என்ன,